விரீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டீ பெனிஃபிக்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் தயங்கோட ஒரு நியூ ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன் எதுவும் வேணாம், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு அழகான டெரஸ் தான் காட்டுறாங்க. நல்லா இருட்டான நேரம், ஆனால் வானத்தில் அந்த இருட்டையும் நீக்கிற மாதிரி நிலாவோட வெளிச்சம். ஒரு பொண்ணு அப்படியே தலைமையில கையை வச்சு ரொம்ப டயர்டாக எமோஷ்னலாக உட்காந்துருக்கா. அவள் கண்ணு அப்படியே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. அது கூட அவளுக்கே தெரியல. அவன் மேலே சில்லுன்னு காற்று வீசுது. இப்போது அதே நேரம் அவள் பின்னாடி இருந்த ஒரு பையன் வரான். அவன் கையில் 2 கப் ஹாட் சாக்லேட் இருக்குது. அவன் பேசாமல் அவளுக்கு பக்கத்தில் உட்காந்தான். அவன் வந்தது கூட தெரியாமல் அவள் அப்படியே நிலாவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த பையன்தான் ரொம்ப சாஃப்டான டீப் வாய்ஸில், இன்னைக்கு நிலா ரொம்ப அழகாக இருக்குல்ல தேஜு அப்படின்னு கேட்டான். அந்த டீப் வாய்ஸை கேட்ட நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் திக்கு முக்காடினான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணவே 1 மினிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஷாக் ஆகி கண்ணை தொடச்சிட்டே, டே நீ எப்போ வந்த? ஆ, நீ எப்போ தொலைஞ்சியோ அப்போவே நான் வந்துட்டேன். இந்தா இதை குடி. கையெல்லாம் சில்லுன்னு இருக்கு உனக்கு. தயாங் அப்படியே அவள் கையில் அந்த ஹாட் சாக்லேட் கப்பை கொடுக்குறான். தேஜு கப்பை வாங்கும்போது அவள் கையில் சின்ன நடுக்கம் இருக்குது. தயாங் அதை கவனிக்கிறான். ஏன் இவ்வளோ டென்ஷன்? வேர்ல்டே உன் தோல் மேலே இருக்கிற மாதிரி ஏன் ஃபீல் பண்ணுற? தெரியலட்டி, எல்லாமே கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எதுவும் சரியாகல. என் மேலே எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் பேசுகிறத கேட்க ஒருத்தர் கூட இல்லை. எல்லோரும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம அவங்களாம் ஒன்று டிசைட் பண்ணி என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ தயா அப்படியே அவளோட கண்ணை பார்த்து சின்ன சிரிப்போட, தேஜு என்னை பாரு, இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, தோக்குறதும் தப்பு இல்லை. சில நேரம் நம்ம பாஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. நீ ஒன்றும் மிஷின் கிடையாது, வேற ஹியூமன் பீயிங். உனக்கும் சந்தோஷம், துக்கம், வலி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் அது வாழ்க்கை. அதுவும் அப்படி இருக்கிறது தான் நீ ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. நிற்காமல் ஓடிட்டுருக்க நீ எதுவும் வெஹிக்கிள் கிடையாது. வெஹிக்கிளாகவே இருந்தாலும் டிராஃபிக்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நின்று தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். நிற்காமல் ஓடிட்டே இருந்தா ரெஸ்ட்டு வேணாமா? ஹெல்த் என்ன ஆகிறது? அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன பாஸ் பண்ணி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு பயமாக இருக்கட்டே, எல்லோரும் என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு, நான் யூஸ்லெஸ்ன்னு நினச்சிடுவாங்களோன்னு. அவள் அதை சொல்லி முடிக்கிற நேரம் தயாங் அப்படியே அவன் கையை எடுத்து அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். நான் இருக்கல உன் கூட, உன் நிழல் மாதிரி. நீ எப்போல்லாம் டவுனாக இருக்கியோ அப்போல்லாம் நான் உன்னை தூக்கிவிட நான் வருவேன். உன்னோட சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அழுகையும் எனக்கு சொந்தம்தான். அதனால் நீ என்கிட்ட உன்னோட பெயினை மறைக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி அழுகிறது ஒன்றும் வீக்னஸ் கிடையாது. உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்காக அழுகிறோம், யார் முன்னாடி அழுகிறோம், இந்த 2 விஷயம் முக்கியம். ஏன்னா உன் கண்ணிலேருந்து வர கண்ணீருக்கு கூட வேல்யூ இருக்குது. அது நீ யாருக்காக சிந்தனமோ அவங்களுக்கு தான் சிந்தனமே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் சிந்தக்கூடாது. புரியுதா? இன்னொன்று, யார் முன்னாடி அழுகணும்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்ம கண்ணிலேருந்து வர கண்ணீரை வச்சு எமோஷ்னலி நம்ம கூட ப்ளே பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. அவங்க டைம் பாஸ்க்கு கதை கேட்டுட்டு அப்படியே அவங்க
எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதனால யார் முன்னாடி அழுகிறதுன்னா பார்த்துக்கோ. உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா கத்தி அழுதுரு. ஒன்று தனியாக உட்காந்து அழு, அப்படி இல்லையா என்கிட்ட வந்துடு. உனக்கு அழுகணுமா இல்லை உன் ஃபீலிங் ஷேர் பண்ணணுமா, என்ன தோணினாலும் நீ என்கிட்ட வந்துடு. நான் ஒன்று பார்த்துக்கிறேன். ம், சரியா? என்னோட தோல் உனக்காக மட்டும்தான் இருக்குது. நீ எப்போ வேணால் இந்த தோலில் சாஞ்சு அழுகலாம். அதுக்கு நான் உனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறேன். ம், இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நிமிஷம் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசி. ம், யூ ஆர் சேஃப். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட், மை லிட்டில் ஸ்டார். அதனால் இப்போது எதையும் யோசிக்காம உன் கண்ணை மூடி என் தோலில் சாஞ்சிக்கோ. ம், எல்லாம் சரியாயிடும். ஏன்னா இப்போ பரவாயில்லையா? ம், அதானே. கவலைப்படாத. இந்த கம்ஃபர்ட் லைஃப்லாம் என்னால் கொடுக்க முடியும். என்ன அப்படி பார்க்குற? ஐ மீன் எப்போவும் நான் உனக்காக இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அச்சோ, மழை வேறு வந்துடுச்சா? சரி வா, 2 பேரும் உள்ளே போகலாமா? ஹாட் சாக்லேட்? இந்த சோகத்துலேயும் மேடம் ஹாட் சாக்லேட்டை விட மாட்டிங்களா? அதான் மழை வந்து கெடுத்துருச்சே, அப்போவே சூடாக இருக்குன்னு கொடுத்தேன், நீ குடிக்காமல் வச்சிட்ட பாரு. நான் போட்ட ஹாட் சாக்லேட் மழைக்கு சொந்தமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, நீ தானே, நான் உனக்கு என் கையால் மறுபடியும் செஞ்சு தரேன். உள்ளே போகலாமா? அப்படியே கட் பண்ணா இப்போ தயங்கோட லிவிங் ரூம். லைட்லாம் டிம்மாக இருக்குது. வெளியே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. விண்டோ கிளாஸில் ரெயின் ட்ராப்ஸ் விழுகுது. நம்ம தேஜு சோஃபாவில் ஒரு பிளாங்கெட் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்க இன்னும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கா. இப்போ தயம் கிச்சன்லேருந்து வார்ம் சூப் எடுத்துகிட்டு வரான். சோஃபாவில் அவளுக்கு ரொம்ப பக்கத்தில் உட்காராம நடுவில் உட்காந்து அவளோட கால் மேலே கையை வச்சுக்கிட்டேன். மெதுவாக சிரிப்போட, ஹே இன்னும் உன் மேலே இருக்க அந்த மேகம் போகலையா? வெளியே தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா இங்கே உன் கண்ணுலேயும் மழை பெய்கிற மாதிரி இருக்கு. இதை பாரு, என்னால் ஒன்று மாதிரி இப்போ கூலாக இருக்க முடியல. உனக்கு எப்போ எல்லா பிரச்சனையும் ஈஸியாக தெரியுது. உனக்கு தெரியுமா, நானும் பல நைட் தூங்காமல் அழுதுட்ருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ள பல காயங்கள் இருக்கும். ஆனால் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இட்ஸ் ஓகே டு நாட் டு பி ஓகே. ஆனால் எல்லோரும் என்னோடய சக்ஸஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க. என்னோடய டயர்ட்னஸ் யாருக்கும் தெரியவே இல்லை. இப்போ தயம் இன்னும் கிட்ட போய் அவனோட பிளாங்கெட்டை சரி பண்ணிவிட்டு அவனோட கண்ணை டைரெக்டாக பார்த்தா, நான் பார்க்குறேன், நீ எதுவுமே பண்ணலைனாலும் நீ சும்மா உட்காந்து மூச்சு விட்டுட்டு இருந்தாலே அதுவே எனக்கு போதும். அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் எனிதிங் டு மீ or to anyone. Just being Teju is enough for me, okay? நீ தேஜு ஆறு, அது போதும். பையன் இப்போது அவன் கையில் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்தான். அதில் சின்ன ஸ்டார் ஷேப் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. தெரியுமா தேஜு, நான் சின்ன வயசில் ரொம்ப சாடாக இருந்தா எங்கள் பாட்டி இந்த ஸ்டிக்கர்ஸை என் கையில் ஒட்டுவாங்க. நீ ஒரு ஸ்டார். இப்போ லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் சீக்கிரமாக நீ ஷைன் ஆகுன்னு சொல்லுவாங்க. எங்க உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நம்ம தேஜுவோட கையில் ஒட்டி விட்டான். அவனோட டச் ரொம்ப ஜென்டிலாக இருந்தது.
முறையாக தேஜு மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தா. அவள் உதட்டில் லைட்டாக ஒரு சிரிப்போட, இது ரொம்ப சைல்டிஷாக இருக்குட்டே. சைல்டிஷாக இருந்தாலும் ஃபேஸில் சிரிப்பு வந்துச்சுல, அதுதான் எனக்கு வேணும் தேஜு. இந்த உலகம் உன்னை ஜட்ஜ் பண்ணாலும் உன்னை தப்பாக நினைக்கலாம். ஆனால் இந்த தயங்கோட பிரார்த்தனை எப்பவும் உனக்காக தான். நீ எவ்வளோ தூரம் விழுந்தாலும் உன்னை தாங்கிக்க என் தோல் இருக்கு. உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன நடந்தாலும் எப்போவும் உனக்காக நான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லைனாலும். அதோ அந்த நிலாவை சுற்றி இருக்கு பாரு, அந்த குட்டி குட்டி நட்சத்திரம் இருக்குல்ல, அது நீ. அந்த நீலவானும் நான். நீ எந்த பக்கம் விழுந்தாலும் உன்னை தாங்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தை தாங்குறேன் வானம் மாதிரி. நீ எந்த பக்கம் போனாலும் நானும் உன் கூடவே வந்துட்டுருப்பேன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும், இல்லை விஷயமே இல்லை, ஏதோ ஒரு காசிப் என்கிட்ட சொல்லணுமா, அதை கூட சொல்லு. நீ என்ன சொன்னாலும் உன்னை ஜட்ஜ் பண்ணாமல் நீ சொல்கிற எல்லாத்தையும் பொறுமையாக கேட்க உனக்குன்னு நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வானம் அதோட நட்சத்திரத்தை சுற்றி தான் இருக்க போகுது. ஸோ உனக்கு எப்போ தோணுனாலும் நீ என்கிட்ட வரலாம். உன்னை தாங்கிறதுக்கு என் தோளும் ரெடியாக தான் இருக்குது. புரியும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சா? எதை பற்றியும் யோசிக்காமல் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்கு. நான் எங்கேயும் போகல, உன் பக்கத்துலே தான் இருக்கேன். எங்க கண்ணை மூடி தூங்க பார்க்கலாம். நீ மட்டும் சமத்தா தூங்கினேன்னா மார்னிங் உனக்கு டபுள் ஹாட் சாக்லேட் பண்ணித்தரேன். எங்க அப்படியே தோலில் சாஞ்சு தூங்க பார்க்கலாம். தேட்ஸ் மை கேர்ள். எந்த ஒரு பிரச்சனை பற்றி யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக ஒரு குழந்தையா கண்ணை மூடி தூங்கு, எல்லாம் சரியாயிடும். ஓகே, குட் நைட். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக நான் பர்சனலி அவங்களுக்காக சர்ப்ரைஸாக ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களுக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is bye from Sarah. Bye.